சுயநல மருமகள்கள். ராணி கடைக்குச் செல்லலாம் என வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அங்கு வீதியில் அவள் மாமனார் மாமியார் வருவதைக் கண்டாள். உடனே கதவைச் சாத்திக்கொண்டு அவள் கணவரிடம், ஏங்க, உங்க அப்பா அம்மா வாராங்க. என்ன, போன மாசம்தானே உங்க அண்ணன் வீட்டுக்கு போனாங்க. அங்க 6 மாசம் இங்க 6 மாசம் இருக்கத்தானே சொல்லியிருக்கு. சொன்னா என்ன சொல்லுவாங்க? உங்க அண்ணனும் அண்ணியும் உங்களை படிக்க வச்சாங்க, உங்க அண்ணனை படிக்க வைக்கலைன்னு சொல்லுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்க, உங்க அண்ணன் படிக்கலை. இதுக்கு யார் என்ன பண்றது? சும்மா இங்கே வந்தால் சொகுசாக இருக்கலாம்னு வந்திருக்காங்க. இனி என்னாலையெல்லாம் உங்கள் அம்மா அப்பாவிற்கு சோறு வடித்து கொட்ட முடியாது. ஒன்று செய்வோம், நீங்கள் பாதி காசு உங்கள் அண்ணன் பாதி காசு போட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுருங்க என்று சின்ன மருமகள் மாமனார் மாமியார் என்றும் கூட பாராமல் திட்டி தீர்த்து விட்டாள். அவளை ஒரு பேச்சுக்கு கூட மகன் கண்டிக்கவில்லை. வாயை மூடிக்கொண்டு இருந்தான். இதை கேட்ட மாமியார் மாமனாருக்கு செருப்பை எடுத்து அடித்தது போல் இருந்தது. இதை கேட்டு கோபம் கொண்ட கணவனை அவன் மனைவிதான், விடுங்க சின்ன பிள்ளைகள், வாங்க பெரியவன் வீட்டிற்கே சென்று விடலாம் என்று கணவனை சமாதானம் செய்து கூட்டிக் கொண்டு சென்று விட்டாள். சின்ன மருமகள் அவர்கள் போகும் வரை வீட்டில் இருந்து பார்த்துவிட்டு அவர்கள் சென்றதும் கடைக்கு சென்றாள். பெரிய மருமகள் மாமனார் மாமியார் வருவதை பார்த்தவுடன் தன் கணவனிடம், என்னங்க, என்னமோ நீ கஷ்டப்படுற, நான் சின்ன மகன் வீட்டிலே தங்கிக்கிறேன், நீ உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க. இப்போ செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பி வர்றாங்க. அம்மாவும் அப்பாவும் சின்ன மருமகளை பற்றி தெரியாதா? அவள் ஒரு ராட்சசியாச்சே. ஏங்க, எல்லோரும் சேர்ந்து தானே உங்கள் தம்பியை படிக்க வச்சிங்க. அதனால் தானே அவர் வசதியாக இருக்காரு. இப்போ என்ன நமக்கா காசு பணம் கொடுக்க சொன்னோம்? அவரை பெற்றவங்களைத்தானே பார்த்துக்க சொல்கிறோம். நமக்கு வசதி இருந்தால் நாமளே பார்த்துக்கலாம். நமக்கே சோத்துக்கு பத்திக்கோ பரட்டிக்கோன்னு இருக்கு. இப்போ எப்படி அவங்களையும் பார்க்கறது என்று புலம்பினாள் பெரிய மருமகள். இதை கேட்ட இருவரும் ஒரே முடிவை எடுத்தார்கள். அங்கு பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று உள்ளது. அங்கு சென்ற இருவரும் அரளிக்காயை அரைத்து சாப்பிட்டு விட்டு மனதில் தன் மகன்களை கஷ்டப்பட்டு வளர்த்ததை நினைத்து கொண்டு தன் உயிரை விட்டனர். தகவல் இரு மகனுக்கும் தெரிந்தது. எந்தவித ஆரவாரம் இன்றி அவர்கள் இறுதிச் சடங்கு முடிந்தது. அவர்கள் இறந்த 6 மாதம் கழித்து இன்சூரன்ஸ் பணம் இரு மகன்களுக்கும் வந்தது. அப்போது பணத்தை வாங்கின சின்ன மருமகள் அவங்கள பார்த்ததுக்கு இதுதான் மிச்சம் என்றாள். உடனே அவளின் மகன், அம்மா, நீயும் அப்பாவும் எப்போ சாவீங்க என்றான். கோபத்தில் ராணி மகனை அடித்தாள். தன் மகனை ராணி அடிப்பதை பார்த்துவிட்டு, ஏன் நம் மகனை அடிக்கிற என்று சின்ன மகன் தடுத்தான். நீங்க உங்க மகனையே கேளுங்க என்று ராணி சொல்ல, என்னப்பா சொன்ன என்று பாசமாக தந்தை கேட்டதும் மகன் கூற ஆரம்பித்தான். இல்லப்பா, தாத்தா பாட்டி செத்து போனாங்களா? ஆமாம். அப்போ உங்களுக்கு பணம் கிடைச்சதில்ல? ஆமாப்பா. அதுக்கு என்ன இப்போ? அது மாதிரி நீங்கள் செத்தா எனக்கு காசு வரும்ல, அதுதான் நீங்கள் எப்போ சாவீங்கன்னு என்று கேட்டேன் என்று அந்த பிஞ்சு குழந்தை அழுது கொண்டே சொன்னதும் செருப்பால் அடித்தது போல் இருந்தது ராணிக்கு. தன் தவறை ராணி அப்போதுதான் உணர்ந்தாள். இப்போ உணர்ந்து என்ன செய்வது? அவள் அத்தை மாமா உயிரை திருப்பி கொண்டு வர முடியாதே. இந்த சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.